சரியாக 7:30 டொரண்டோல. இந்த நேரத்தில் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட சொல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலே வார்த்தையின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கோ ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா பிதாவே. துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபையின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக ராஜா. உம்முடைய கரத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன் ஆமேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. இந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, இயேசையா ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பெலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றீர். பெலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பெலனடைந்திடுவேன், நான் உயர பறந்திடுவேன். எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. அன்புள்ள தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் ஐயா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தேவனே அப்பா நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்களை நீர் காண செய்கிறீர், கேட்க செய்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும் ஐயா ராஜா.
உம்முடைய வல்ல கரம் கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் ஐயா. நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி பெற்றோர்களை குணமாக்குறவர், பிள்ளைகளை குணமாக்குறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு தருகிறேன். என் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. நீர் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவரே தேவனே அப்பா அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. என்னை மறத்து நீங்க வெளிப்படுங்கோ இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 54 ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் வசனங்களை இன்னும் கூடுதலாக அதிகமாக நாங்கள் கவனித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ஏசாயா 54 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 10வது வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பலகடிகளை எல்லாம் பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கின்ற வார்த்தை, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை திருமண வாழ்க்கையிலே திருமணத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய வேலைக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் கூட என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே ஈசாக்கு அவன் அந்த காலத்திலே அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பஞ்சம் ஏற்படுகின்ற வேளையிலே அவன் யோசிக்கிறான், என்ன அந்த தேசத்தை விட்டு திரும்ப எகிப்து தேசத்துக்கு சென்று விடலாம்னு சொல்லி அவன் தீர்மானம் செய்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அன்புள்ள ஆண்டவர் அங்கே அவனுக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அங்கே பார்த்தோம் 54:10 பார்த்தோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் உடன்படிக்கை மாறாது என்று இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஈசாக்கு அங்கே அவன் யோசிக்கிறான், அந்த தேசத்தை விட்டு பஞ்சம் காரணமாக புறப்பட்டு போவோம்னு சொல்லுகிற வழியிலே ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற காரியம், அங்கே இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய உடன்படிக்கையை அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், என் உதடுகளினால் விளம்பின அந்த உடன்படிக்கையை நான் மாற்றாமலும் இருப்பேன் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ரோமர்கள் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் பொய்யர் என்றும் தேவன் ஒருவரே சத்தியபரர் என்றும். அதாவது அங்கே மனுஷர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் மாறலாம், ஆனா தேவன் அது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அதுதான் நியமம், அது கட்டளை, அது மாறாது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தம்முடைய ரத்தத்தை அவர் உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. உங்கள் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கின அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்க குணமாகிறீர்கள். ஹல்லேலூயா. வியாதியிலே குணமாவது மட்டுமல்ல, துக்கங்களிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் கண்ணீர்களிலும் கூட தேவன் சமாதானத்தை அருளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட நாங்கள் இன்றைய காலையிலே நான் எங்களுடைய அந்த ஜூம் பிரேயர்லே ஒரு வசனத்தை தேவன் காண்பித்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு பிற்பாடு நான் ஒருவருடைய செய்தியை நாங்கள் கேட்கின்ற வேளையிலே அதே செய்தி, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் வேறு விதமாக, ஆனா அதே பராகிராஃபை குறித்து அவர் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு கொடுத்த வெளிப்பாடு வித்தியாசமானது. ஹல்லேலூயா. தேவன் ஆவியானவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் பேசுகிறார். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சேனல், எங்களுடைய நோக்கம் எல்லாம் அவர் பக்கமாய் சார்பாய் இருக்கின்ற வழியிலே எல்லோருக்கும் அதே மாதிரியான வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பாருங்கள், ஆகாருடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆகாருடைய வாழ்க்கையிலும் நடந்த காரியங்களை குறித்து அங்கே தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் உடைய வார்த்தை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, ஹல்லேலூயா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்கிறவர். ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நான் ஜெயித்தேன் சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளுகளுக்கும் ஹல்லேலூயா சம்பந்தம் ஏதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விக்கிரகங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்திலே அங்கே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்புடைய சிறிய வயதிலிருந்து நாங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டியவளா இருக்கிறோம். மோசேக்கு சிறிய வயதிலே அவனுடைய தாயார் அங்கே பிரமாணங்களையும் தேவனுடைய காரியங்களையும் அவள் வெளிப்படுத்தி காண்பித்தாள். ஆனபடினால் அவன் ஒரு வயசு வருகின்ற வேளையிலே எகிப்தினுடைய அந்த அநித்தியமான சந்தோஷம் எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு அவன் தான் இருப்பதை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதே போல ஒரு நேரம் வரும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு காரியங்களை நாங்கள் செய்கின்ற வேளையிலே அதனுடைய பலனை நாங்கள் நிச்சயமாய் அடைவோம். எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதை நாங்கள் ஒரு நேரத்திலே அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகாரையும் ஆபிரகாமையும் குறித்து பார்க்கின்ற வேளையிலே, ஆபிரகாம் பாருங்கள், அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து. அன்புக்குரியவர்களே, ஆகாருக்கு பிறந்தவன் தான் அந்த இஸ்மவேல். ஆனால் ஆகார் அங்கே சாராள் தன் கணவனுக்கு ஆகாரை பிள்ளை பிறப்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்தாலே தவிர அங்கே ஆபிரகாமும் ஆகாரை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பிள்ளை பிறப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமாத்தான் அவன் யோசித்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் பாருங்கள், நாங்கள் சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்கின்ற வேளையிலே தேவனிடத்திலிருந்து அந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணியை தெரிந்தெடுக்கின்ற வேளையிலும் கூட படிப்போ பதவியோ பட்டமோ அந்தஸ்தோ வேலையோ அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அந்த பிள்ளை தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா, தேவனுக்கு பயந்திருக்கிறானா, தேவனுக்கு பயந்தவளா இருக்கிறாளா, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாளா என்று சொல்லித்தான் நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், யாரோ செய்த காரியத்துக்காக இந்த ஆகார் பாருங்கள், விரும்பினாலோ விரும்பவில்லையோ, அல்லது அங்கே தனக்கு மேன்மையான காரியம் வந்திருக்கிறது என்று யோசித்தாலோ தெரியவில்லை, அவள் தன்னை விட்டு கொடுத்தாள். ஆனா அவள் பார்க்கின்ற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான், அந்த பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பை அவளிடமே கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் தாயாருக்கு தேவன் அந்த பொறுப்பை
அதிகமாய் கொடுத்திருக்கிறார். தகப்பன், ஆவிக்குரிய தகப்பனும் அந்த காரியத்திலே தன் பிள்ளையை வளர்ப்பதற்கு அவனும் அங்கே பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறான். அது அது இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனா ஒரு தாயினுடைய ஸ்தானத்தை பார்க்கின்ற வேளையிலே ஒரு தாய்க்கு அன்பான தேவன் ஒரு பிள்ளையை சுமப்பதற்குரிய அந்த காரியங்களை அவளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவளை தெரிந்தெடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆணுக்கு கொடுப்பதை விட ஒரு பிள்ளையை அங்கே சுமப்பதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் அங்கே அவளை அந்த பிள்ளையை பாலூட்டி வளர்ப்பதற்கும் அந்த பராமரிப்பதற்கும் தேவன் ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னால் பாருங்கள், அங்கே தவறாய் வந்த காரியங்கள், தவறாய் எடுத்த தீர்மானங்கள் அங்கே எவ்வளவு தூரம் அந்த ஆகாரை பாதித்திருக்கிறது என்று நீங்க யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஊழியத்திலே அன்புக்குரியவர்களே 35 வருஷங்களுக்கு மேல ஆகிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழிய பாதையில ஒரு முறை ஒரு 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 மகள், ஹல்லேலூயா, ஒரு மகளும் தாயும், ஒரு மகள் அவளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் ஒரு தவறான காரியத்துக்குள்ளே போகின்ற வழியில அந்த தாயார் வந்து எனக்கு சொல்லுகின்ற வழியிலே நான் சொன்னேன், அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று. அப்படி சொல்லுகிற வழியில அந்த அம்மா பயந்தா. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, பயந்தது மட்டுமல்ல, அந்த மகள் தன்னை கொன்றே போடுவாள் சொல்லி தன் மகளுக்கு பயந்திருந்தார். ஆனா அதற்கு பிற்பாடு அந்த குடும்பத்திலே எவ்வளவு பெரிய வேதனை, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய கண்ணீரும் வந்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. எஸ்தர் ராஜாத்தியை குறித்து பார்க்கின்ற வேளையிலே என் குலத்துக்காக, எனக்காக, ஹல்லேலூயா, இப்படி என் ஜனங்களுக்காக சொல்லி அவள் என்ன செய்தாள், தேவ ராஜ சமூகத்திலே ராஜா அழைக்கப்படாவிட்டால் அங்கே அவளுக்கு உயிருக்கே ஆபத்து வரும் என்று சொல்லி அவள் யோசிக்காமல் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அங்கே ராஜாவுடைய சமூகத்திலே போய் நின்றாள். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாய்மார்களுக்கு, ஹல்லேலூயா, அங்கே கொடுத்திருக்கின்ற ஒரு பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்கள், ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் எடுத்து அவளுடைய தோளில் மேல் வைத்து விட்டு அவன் போய்விட்டார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஆகார் பாருங்கள், அங்கே அந்த பேர் செபாவு முழுவதும் அவள் அலைந்து திரிகிறவளாய் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அது போகட்டும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அதுக்கு பிற்பாடு பாருங்கள், துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பப்ளிக்லே பொது மக்கள் மத்தியிலே அழுவதை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே தேவனும் விரும்புவதில்லை. அங்கே பாருங்கள், மற்ற ஜனங்களும் அதை பரிதாபமாய் பார்ப்பார்களே தவிர அங்கே அதற்குரிய பதில் வர முடியாது அன்புக்குரியவர்களே. ஆனால் பாருங்கள், இந்த ஆகார் செய்த ஒரு காரியம் என்ன செய்தால், அவள் போய் அங்கே அம்புபாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. ஆனபடினால் எரேமியா புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தை தம்முடைய ஊழியக்காரன் மூலம் சொல்லப்படுகின்ற காரியம், ராஜாமத்தில் எழுந்திரு, ஹல்லேலூயா, கண்ணீரை ஊற்றுன்னு சொல்லி எரேமியா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உன் குமாரர்களுக்காக, உன் குமாரத்திகளுக்காக, ஹல்லேலூயா, நதியளவு உன் கண்ணீரை விடுன்னு சொல்லி தம்முடைய தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் தேவனிடத்திலே போய் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக எங்கள் கண்ணீரை ஊற்றி நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கண்ணீர் மட்டுமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. உதட்டினால் அல்ல, உள்ளத்தினால் இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணப்பட வேண்டும். சில பேர் விசுவாச அறிக்கைன்னு சொல்லி இந்த புத்தகத்தை பார்த்து அது பாலபாடம் பாலபோதினி பாருங்க, கிண்டர்கார்டனிலே பிள்ளைகள் படிக்கிறார்கள், ஏபிசிடி படிக்கிறார்கள், ஆனாவனா படிக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு வயசு வந்ததுக்கு பிற்பாடும் அதே பாலபாடத்தையும் அந்த கிண்டர்கார்டன் புத்தகத்தையும் வைத்து ஆனா அவனா ஏபிசிடி என்று படிப்பதில்லை. பிள்ளைகள் வளருகிறார்கள். அதே போல்தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே விசுவாச அறிக்கை, அது மட்டும் இல்ல, சோத்திர பலிகள், அது ஆரம்பத்துக்கு ஓகே தான்.
ஆனா நீங்க உள்வாங்கி வார்த்தைகளை கண்ணால படித்து அதை உள்வாங்கி இருதயத்துக்குள்ளே போய் அது திரும்ப வெளியில வர வேணும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மழையானது வானத்திலிருந்து பெய்து பூமிக்கு போய் திரும்ப அது நீராவியாக மேலே வானத்துக்கு போய் அது திரும்பவும் அங்கே மழையாக பெய்கிறது போல, ஹல்லேலூயா, இந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி அதுக்கு பிற்பாடு நாங்கள் வாயினால் அறிக்கை செய்கின்ற வேளையிலே அந்த மழையை போல அந்த ஆசீர்வாதமான மழை எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வேத புத்தகத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய வசனங்களை தேடுங்கள். அது மட்டுமல்ல, தேடினால் தென்படுவீர்கள், தென்படுவார். ஹல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனங்களை எழுதுங்கள். ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது போய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு. அதுபடினா அந்த வார்த்தைகள் எழுதுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெண் ஆகார் என்ன செய்கிறாள்? அழுகிறாள். அழுகின்ற வேளையிலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், தானியேல் ஜெபித்த வேளையிலே தேவதூதன் வந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று தேவதூதன் அந்த இடத்திலே வருகிறான். ஹல்லேலூயா. அதே போல கொர்நேலியு ஜெபித்த வேளையிலே தேவதூதன் அங்கே அங்கே அவனுக்கு காட்சி அளிக்கிறார். அங்கே சீமோன் என்கிற பேதுரு அங்கே இருக்கிறார், அவரை கூப்பிடுங்கள்னு சொல்லி அந்த அந்த காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே போல நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் தேவதூதன் வெளிப்படுகிறார். தேவதூதன் காரியங்களை செய்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் 1000 10,000 தேவதூதர்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. கண்ணீரை நிறுத்திய அன்புக்குரியவர்களே, வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். பாருங்கள், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கிற இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு கூட அன்புக்குரியவர்களே, நீங்கள் எத்தனையோ நாட்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். தேவன் சொல்லுகின்ற காரியம், பயப்படாதே. தேவன் அங்கே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவதூதன் சொல்லவில்லை, இல்ல நான் ஆபிரகாமை கூப்பிடுகிறேன், உன்னுடைய பாரத்திலே அவனும் அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாரத்தை நாங்க தான் சுமக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, 10 மாதம் பிள்ளைகளை வயிற்றிலிருந்து பிறக்கிறோம். யார் ஒருவரும் வந்து அந்த பிள்ளையை தாங்குவதற்கு ஒருவராலும் முடியாது. நாங்கள் தான். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லுவார்களாம், அவளும் அழுது அவள் தான் அந்த பிள்ளையை பெற வேணும் சொல்லி. ஹல்லேலூயா. அழுதாலும் அவள் தான் பெற வேணும். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்பு, எங்களுக்கு பிள்ளைகளை குறித்த பொறுப்பு, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு தேவன் ஒரு நாளும் அந்த ஜெபத்தை தள்ளுவதில்லை. அன்புக்குரியவர்களே, தேவதூதன் வந்து சொல்லுகிறான், ஹல்லேலூயா, பயப்படாதே. தேவன் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்கள், என் பிள்ளைகளை தேவன் பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். இன்னும் பாருங்கள், ஏசாயா 44 என்று நினைக்கிறேன். அங்கு நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சோத்திரம். நன்றி அப்பா. ஏசாயா 44, இப்போதும் என் தாசனாய் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். இந்த ஒருவன் என்பது உங்களுடைய சந்ததி. ஹல்லேலூயா. இதுதான் நடக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும்
சேனைகளின் கர்த்தராகி அவனுடைய மீட்பெரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகாருக்கு அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் ஹல்லேலூயா துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஹல்லேலூயா எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதபடி, பிசாசு சொல்லுகின்ற பயத்தை இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி திறப்பின் வாசல் நின்று உங்கள் பிள்ளைகளுக்காக செபியுங்கள். மற்றவர்களும் செபிக்கலாம், உங்களுடைய ஊழியக்காரர் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குத்தான் தெரியும் அந்த பாரம், உங்களுக்குத்தான் தெரியும் அந்த பிள்ளையினுடைய நிலைமை. ஆனபடினா ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஹல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எலாயேசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எலாயேசைக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே. எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தையும் சம்பூரணமாக மாற்றினீர். கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாய் வாழ்நாள் எல்லாம் போசித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போசித்தீர். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை அப்பா, இந்த கனடா தேசத்திலே பிறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான்கள் ஆண்டவரே, தேவனே, தகப்பனே, நடந்த ஆண்டவரே, இந்த பூமியிலே இருக்க பிறந்த பிள்ளைகள் எத்தனையோ சந்ததிகளா இருக்கலாம் ஐயா. இந்த சந்ததிகளை ஆசீர்வதியும் ஐயா. அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும் ஆண்டவரே. உண்மை அறிகின்ற அறிவை ஞானத்தையும் கொடும். நல்ல படிப்பை கொடும் ஆண்டவரே. உயர்ந்த ஸ்தானங்களை கொடும் ஐயா. ஆண்டவரே தேவனே, இந்த கருணா ஆண்டவரே தேவனே, பாலி மெம்பர்ஸை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரசிடண்டை ஆசீர்வதியும். தேசத்திலே நன்மைகளை கொண்டு வாரும். எங்கள் ஜனங்கள், எங்கள் திருச்சபையின் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கனடா தேசத்திற்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல தருகிறோம் ஐயா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உடைய கரத்துல தருகிறோம் ஐயா. தாய் தகப்பன்மார உடைய கரத்துல தருகிறோம் ராஜா.
பிள்ளைகளை வளர்த்தெடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னும் பிள்ளைகளை எங்களுக்கு தாரும் ஐயா ராஜா. பிள்ளைகளை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை தாரும் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் பிள்ளைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இரக்கம் செய்யும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். அருமையான வார்த்தை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபையோ உன்னை விட்டு விலகாமலும் என் சமாத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 54:10, ஏசாயா 44:2 தாகமுள்ள தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன உன் சந்ததியின் சந்தானத்தில் நிச்சயமாக நாங்கள் எங்கள் வார்த்தைகளை வெறுமனே உதட்டளவில நாங்கள் உச்சரிக்காதபடி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்கள் உச்சரிக்கும் பொழுது எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு செபிக்கும் போது அந்த செபத்தை கேட்டு கம்பீரத்தோடு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்காக மன சத்தியத்துக்கூடாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படியாக ஆகாரே ஆபிரகாம் ஒரு துருத்து தண்ணீரும் 2 அப்பங்களோடும் கலைத்திருக்கலாம் வராந்ததான கர்த்தர் அங்கேயே ஆசீர்வதித்து அவளை பெருகச் செய்தார். அப்படியாக எங்கள் சந்ததியை பெருகச் செய்வார். அருமையான வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமேன். Bless you. God bless you. ஆமேன். ஆமென்.